அந்த நபரோட மனைவி இறந்ததுக்கப்புறம் தன்னோட பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக கண்ணும் கருத்துமாக வளர்த்துட்டு இருந்திருக்காரு, நல்லாவும் படிக்க வச்சிருக்காரு. இவர் ஒரு நிறுவனம் நடத்திட்டு வந்திருக்காரு, அதையும் சிறந்த முறையில் நடத்திட்டு இருந்திருக்காரு. பையன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டு இவர்கிட்ட இருந்த சொத்து நிறுவனம் எல்லாத்தையுமே பையன் பேர் எழுதி வச்சுட்டு பையன் கூடவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் சீக்கிரம் சாப்பிட போகலாம் அப்படின்னு போய் உட்காந்துட்டு, அம்மா டிஃபன் கொண்டாம்மா அப்படின்ட்டு இருக்காரு. அவங்க காஞ்ச ரொட்டிகளை கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அம்மா வெண்ணெய் இருந்தால் எடுத்துகிட்டு வாமான்னு இருக்காரு. வெண்ணெய் தீர்ந்து போச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவர் ரொம்ப சிரமப்பட்டு அந்த ரொட்டிகளை சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகும்போது பையன் வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு நல்லா சுட சுட ரொட்டிகளும் வெண்ணெய் கொண்டாந்து மருமக வச்சுட்டு போயிருக்காங்க. இவர் எதுவுமே பேசாமல் சாப்பிட்டுட்டு வெளியில் போகும்போது அப்பாவை கூப்பிட்டுருக்காரு. அப்பா பக்கத்தில் இருக்கிற வக்கீல் ஆஃபீஸ் வரைக்கும் போய்ட்டு வந்துடலாப்பான்னு இருக்காரு. ஏன்ப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லைப்பா, இந்த சொத்துக்கள் நிறுவனம் எல்லாத்தையுமே நான் உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றேன். அங்கே நான் சாதாரண வேலை பார்க்குற ஒரு நபராக இருக்கேன், நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏன்ப்பா ஏன் திடீர்னு இப்படி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அப்பா பதட்டத்தோடு கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இல்லைப்பா ஒரு சில விஷயத்துக்காக நீங்கள் என்னோடய மனைவியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த சொத்துக்கள் நிறுவனம் எல்லாமே உங்ககிட்டேருந்து எனக்கு வந்தது தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சும் என் மனைவி உங்களை இப்படி ட்ரீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் உங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் அரசனாகவே இருந்துங்க அப்படின்னு அப்பாவோட பதிலை எதுவுமே எதிர்பார்க்காம அப்பாவை அழைச்சிக்கிட்டு இவர் வக்கீல் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. வீட்டில் இருக்கிற பெரியவங்க டிவி பார்த்துட்டு சும்மா தானே உட்காந்துருக்காங்க அப்படின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. அவங்கெல்லாம் பல வருஷம் ஓடி களைச்சி போய் உட்காந்துருக்காங்க. அவங்கள சிறந்த முறையில் கவனிச்சிக்க வேண்டியது நம்மோட பொறுப்பு.